Don't bro, stop! Stop! அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை பண்ணின நபர் வந்துட்டு பைக் எடுத்துக்கொண்டு இவருக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணி வந்துட்டு அந்த வீடியோவை அழியன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார். Everything. No. No, you attacked me. I didn't even do anything. கிட்டத்தட்ட 3.17 பில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ அது வந்து எவ்வளவு பெரிய தொகை. ஸோ அது வந்து இலங்கைக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா இந்த டூரிசம் வந்து நல்ல முறையில் இருக்கிறதால தான். I gotta talk like broski to them because they're surfers. You guys are gonna hear me so many times saying bros. சிவியா ஒரு ஒர்க்கில் ஒரு இன்டர்ன் மாதிரி ஒன்றுக்கு கால் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி நான் வியட்நாமில் வச்சு ஒரு ஹாஸ்டலில் லேப்டாப்பை வச்சுக்கொண்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த ஒர்க்குக்கும் செலக்ட் ஆனான். 27 கழிஞ்சு 28 எனக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அவசரமாக வர முடியாமல் போயிட்டு 2 நாளுக்குள்ளே வரணும். சடனாக என்னால் ஃப்ளைட் டிக்கெட்டும் போடலாம் போனதால் அந்த வேலை போயிட்டு அது வந்துட்டு ஒரு பேங்க், அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பேங்கில் நான் படித்த சைபர் செக்யூரிட்டிக்குரிய ஒரு வேலை ஒன்று கிடைக்கிறதா இருந்தது. 99 நாள் ஆகிருக்கு. ஸோ February 16 May 26, 2025 வரைக்கும் 99 நாட்களுமே பகல் வெளிக்கிடுவோம், வேறு வேறு வேலைகளை பார்ப்போம். இந்த வேனுக்கு தேவையான சாமான்கள் வாங்குவோம், அவரை கூப்பிடணும் இவரை கூப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வேனுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து செஞ்சு மொத்தமாக 99 நாள் ஆகிட்டு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். குறிப்பாக இன்றைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா காணொலிகள் எதுவுமே எடுக்கல. அதால் இன்றைக்கு நடந்த விஷயங்களை நான் அப்படியே உங்களுக்கு வாய் மூலமாக அப்படி சொல்லி என்ன நடந்தன்றதை ஒரு கதையாக சொல்லலாம்னு இருக்கிறேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையில் ஒரு சுற்றுலா பயணிக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ அண்மை காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வேன் வேலையாக நாங்கள் விடிய காலமே வெளிக்கிட்டு அங்கே உள்ள வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நேரம் கிடைக்கும் நேரம் மிச்சமற்ற விஷயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் February 16 நாங்கள் எங்களுடைய வேனை வெளியில் எடுத்து நாங்கள் எல்லாம் சும்மா பாடி வாஷ் எல்லாம் பண்ணி கழுவி இருப்போம். அந்த காணொலிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. February 16 இன்றைக்கு, அதாவது மொத்தமாக எத்தனை நாள் ஆகியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 99 நாள் ஆகியிருக்கு. ஸோ February 16 May 26, 2025 வரைக்கும் 99 நாட்களுமே பகல் வெளிக்கிடுவோம், வேறு வேறு வேலைகளை பார்ப்போம். இந்த வேனுக்கு தேவையான சாமான்கள் வாங்குவோம், அவரை கூப்பிடணும் இவரை கூப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வேனுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து செஞ்சு மொத்தமாக 99 நாள் ஆகிட்டு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இலங்கை நேர பின்படி 12 மணி ஆகிட்டுன்னா 100வது நாளாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கு கிட்டத்தட்ட என்ன வேலைகள் நடந்ததுன்னா விடிய வெள்ளனே வெளிக்கிட்டு போய் நாங்கள் வேனுக்கு மேலே சோலருக்கும் இந்த வேனோட பொடிக்கும் இடையில ஒரு கொஞ்சம் இடைவெளி இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு எங்களுடைய தண்ணி இருக்குது தானே, தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஐடியா பண்ணினாங்க. என்னென்னா பிவிசி பைப்பையே அப்படியே எடுத்து அதை வந்து ஒன்று ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு தண்ணி உள்ளே ஊற்றுற மாதிரியும் சைட்டால் ஒரு டெப்பும் வச்சு ஷவரும் வைக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணினாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்ட்ஸ் தேடி அலையவே நேரம் போயிட்டு நாங்கள் யோசிச்சோம் சின்ன வேலையாக இருக்குமென்னு சொல்லி 4 பைப்பை யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஸ்டோரேஜை பாவிக்கலாம்னு சொல்லி. ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வேலைகள் போகாது, நேரம் போகாதுன்னு யோசிச்சினாங்க. ஆனால் சொல்லப்போனால் விடியவிலேருந்து இன்னைக்கு இப்போ நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மணி. ஸோ நான் இங்கே வாரத்துக்கு ஒரு 7:38 கிட்ட ஆகிட்டு. ஸோ அவ்வளோ நேரமாக நாங்கள் பார்ட்ஸ் தேடி மட்டும் அலைஞ்சு அவ்வளோத்தையும் பொருத்தி போட்டு வேனுக்கு மேலே வச்சுட்டு பார்த்துனாங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தபடி அதுக்குள்ளே பொருத்தலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு நாங்கள் அதை ஃபுல்லாக உள்ளுக்கு வந்து அந்த க்ளூ எல்லாம் வச்சு தானே ஒட்ட வேணும். ஸோ ஒட்டிட்டோம்னா சரி. முதல் வந்து 3 இன்ச்சுக்கு தான் அதன் டயமீட்டர், அதாவது இந்த விட்டம் இருக்குது தானே, விட்டத்தின்படி ஒரு 8 அடிக்கு நாங்கள் பார்த்துனாங்க. ஸோ 8 அடி தர 3 இன்ச்சுக்கு பார்க்க ஒரு சைட்டுக்கு 11 லிட்டர் தசத்துக்கிட்ட வந்தது. அப்போ ஒரு நீட்டு குழாய்க்குள்ளே ஒரு 11 லிட்டர் கொள்ளும். ஸோ அதே மாதிரி வேனுண்ட 2 சைட்லேயும் பொருத்திட்டோம்னு சொன்னால் மொத்தமாக 22 லிட்டருக்கிட்ட கொள்ளுமென்று நாங்கள் பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு 4 இன்ச்சுக்கு மாறிட்டு. ஸோ 4 இன்ச்சு மாறினதாலேயே ஒரு 8 அடிக்கு 1 இன்ச்சு கூடைக்கு அது 19 லிட்டர் ஒரு பக்கமாக கொள்ளுது. ஸோ 20 லிட்டர் மேக்ஸிமம் வச்சுக்கொள்ளுங்க ஒரு சைட்டுக்கு. ஸோ 2 சைட்டுக்குமே 40 லிட்டர் கொள்ளும். அப்படியாவது ஏதாவது எமர்ஜென்சி டைமில் ஷவருக்கு அப்படியான நேரங்களில் தான் நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டிக்கு இலங்கையில் ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சிகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது. இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களோட வேனை வந்து பெட்ரோல் ஷெட்லேயோ இல்லாட்டி எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உறவுகளோட வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்க் பண்ணிக்க. ஸோ அங்கே உள்ள வாஷ்ரூம்களையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான வேலைகளும் போய்கொண்டு இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லைஃப்பில் ஒன்று நடந்திருக்கு.
ஏற்கனவே நான் வந்துட்டு இந்த சிங்கப்பூர்லேருந்து வியட்நாம், லாவோஸ் அந்த பக்கங்கள்ல எல்லாம் நான் பயணம் செய்யல. இந்த சிவியை வந்து ஃப்ரெண்ட்ஸை அப்ளை பண்ணிடுவாங்க ஒர்க்குக்கு. ஸோ அப்படி வந்து என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த சிவியை ஒரு ஒர்க்கில் ஒரு இன்டர்ன் மாதிரி ஒன்றுக்கு கால் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி நான் வியட்நாமில் வச்சு ஒரு ஹாஸ்டலில் லேப்டாப்பை வச்சுக்கொண்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த ஒர்க்குக்கும் செலக்ட் ஆனான். அதுக்கு பிறகு என்னால் அவசரமாக இங்கே வர முடியாமல் போயிட்டு, ஸோ அதால் அந்த வீலை வந்துட்டு இன்னொரு நபருக்கு போயிட்டு சடனாக அதுக்கு வர்றதுக்கு ஃப்ளைட் காசு இருந்தது. அதே நேரத்தில் நான் கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு நாட்டுக்கும் போகிறதுக்கு வீசா அதுகள்னு சொல்லி. ஸோ அதால் அவசரமாக வர முடியாமல் போயிட்டு ஒரு 2 நாளுக்குள்ளே வரணும். சடனாக என்னால் ஃப்ளைட் டிக்கெட்டும் போடலாம் போனதால் அந்த வேலை போயிட்டு அது வந்துட்டு ஒரு பேங்க், அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பேங்கில் நான் படித்த சைபர் செக்யூரிட்டிக்குரிய ஒரு வேலை ஒன்று கிடைக்கிறதா இருந்தது. ஸோ என் நண்பர்கள் மூலம் தான் அது கிடைக்க இருந்தது. அதே மாதிரி இப்போ வந்துட்டு சிவி அப்லோட் பண்ணினதுனால இன்னொரு இடத்துல நாளைக்கு இன்றைக்கு வந்துட்டு 26ஆம் தேதி 27 கழிஞ்சு 28ஆம் தேதி எனக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதையும் வந்து சும்மா ஏதாவது இன்டர்வியூக்கான தேவைகள் அந்த கொஷின்ஸ் கேட்பினும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வேலை கிடைச்சதுன்னா என்ன செய்யலாம், வேலை கிடைக்காட்டி என்ன செய்யலாம்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியலை. ஆனால் அட்டன் பண்ணுவோம்னு ஜோதிச்சிருக்கிறேன். ஏன்னா யூடியூப்ன்றது ஒரு பாத்வே, அதாவது ஒரு பேஷனுக்காக செய்கிறோம். அதே நேரத்தில் கரியர்ன்றது முக்கியம். ஸோ அட் த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக யூடியூப்பில் உழைச்சிட்டு அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோ அதை மாதிரி செய்யணும். தமிழ் ப்ரோஸை பார்த்துருப்பீங்க, இப்போ சக்ஸஸாக வந்துட்டு ரெகுலர் ரன் பண்ணி கொண்டு இருக்கார். அடுத்த கட்டமாங்கிற நண்பர்களுமே கணக்கான திட்டங்கள் வச்சுருப்பீங்க, எனக்கு சொல்லியிருக்கணும். ஸோ அதை வந்து அவைய சேனல் மூலமாக நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. அதே மாதிரி எனக்கு யூடியூப் செய்யணும்னு தொடர்ச்சியாக நீண்ட ஆசைகள் இருக்குது. இருந்தாலுமே வந்து கரியர்ன்றது கட்டாயமாக ஒரு முக்கியம். ஏனெண்டா நாளைக்கு ஒரு ஃபேமிலி, மற்றது நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் ரெண்டு வரைக்குள்ள வெளிநாடுகளுக்கு சென்று காணொலிகள் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக போயிடும். ஸோ அதுக்காக யூடியூப் செய்யாமல் விட போகிறதில்லை. லைஃப் லாங் நடக்கிற விஷயங்களெல்லாம் அப்லோட் பண்ணி கொண்டு, என் டூர் போன அந்த விஷயங்களெல்லாம் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வேன் லைஃப்பை முடிச்சு போட்டு தான் நான் வந்துட்டு என்னவா இருந்தாலும் எடுக்கணுமே என்ற திடீரென்று பாதியிலேயே ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிறது அழகு இல்லை. ஸோ அதையும் கருத்தில் கொண்டு இதன்றேன். மற்றது முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த தென்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவர் வந்துட்டு நேபாளுக்கும் போயிருந்தவர். அவர் சேனல் நான் செக் பண்ணி பார்த்தேன்னா சமூக வலைத்தளங்களில் இப்போ ஒரு 2 நாட்களாக அந்த விஷயங்கள்லாம் பேசு பொருளாக இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இலங்கையில் தென்பகுதியில் வந்துட்டு ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி வந்துட்டு இந்த சர்ஃபிங் இருக்குதானே, அதாவது அலைச்சறுக்கு அதில் வந்து ஈடுபடுறதுக்காக சும்மா போய் விசாரிச்சிருப்பார். விசாரித்த இடத்துல விலை விவரங்கள் அதெல்லாம் விசாரிக்க அந்த டூரிஸ்ட்டை வந்து அந்த இலங்கையை சேர்ந்த ஒரு ஆள் வந்து தென்பகுதியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து கதைச்ச விதம், நடத்தின விதங்கள் எல்லாமே பிழை. அதுக்கு பிறகு அவர் வந்து வீடியோவில் கோப்ரோவில் எடுத்துக்கொண்டு இருக்கையில் அவர் வந்து அவரை வந்துட்டு தாக்கி இருக்கணும். அதாவது அவரை கட்டி பிடிச்சு கழுத்தை அப்படி அமர்த்தி அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயல் ஒன்று நடந்திருக்கு. அது வந்து இப்போ ஃபேஸ்புக்லேருந்து எல்லா இதுலேயுமே போய்கொண்டிருக்கு. இப்போ அண்மை காலமாக இலங்கையில் வந்துட்டு இப்போ இதுக்கு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஏமாற்றி ஒரு வடையை வந்து அதிக அளவுக்கு விலைக்கு விற்றவன். ஸோ இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த காணொலியை நான் இதில் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. Learn how to surf. First time surfing, so motor. I need to get flip-flops too, man. How are you? I want to rent a surfboard, yes. But there we go, we finally made it. Hello, sir. Good. It's gonna be hard because I don't have a mount on the board. Oh, they do. They have one? Do you have the mount for it? No. Do you have a little? No, I don't have it. Ah, man, that's gonna suck. Unfortunately, no. Oh, we're gonna use which one? Which one's the best one? Come over here. Which one? I'm gonna buy you next time glass. This one? I'm gonna buy you glasses next time. This GoPro mount over there. No, I don't have a mount for it. So why you asking? Huh? I was asking if you have the mount, bro. Okay, bro. Broski. I gotta talk like broski to them because Where you from, they're bro? surfers. Hey, from bro. You guys probably gonna hear me so many times saying bros, but Where you from, bro? I'm from US, bro. Or Philippines, bro.
I don't know. ¿Cómo estás? I don't know. You know, if you're from Philippines, I know Oh, from Philippines. this one's good. You gotta help me out here. Yeah, what size you want? This one. This one. This one's the best. This one won't break, fall. Huh? You think it's good for me? But I never saw you surf, bro. Huh? I never you surfing. It's my first time. First time, go there, write information. Okay? Okay, okay. I gotta write a form, so I won't show you guys. So yeah. Dude, don't touch my item. Don't touch. Get the hell out of here. Don't touch my item. Don't touch my item. Come here, go. Go, go, go. Don't touch me, bro. Yeah, smack me. Go. Don't touch. Bro, stop. Stop. Bro, what are you doing? I'm not even. Stop. God. Don't talk my mom like that, though. So aggressive. Why are you going aggressive? Stop. I'm going. I'm going, bro. Don't touch me. Don't even go. Get close to me. Stop. Stop. Jesus Christ. Holy crap, bro. Look at this guy. Oh, it's called Blue Wave right there. So that's, oh no, actually the Ride Wave. God, it's crazy, man. I didn't like his vibe from the beginning. You don't have to go like that to me, like, bro. What the hell? Like, crazy. Everything. No. No, you attacked me. I didn't even do anything. You're crazy. You're crazy. I'm not even doing anything. I'm leaving you alone. You're crazy. Why? Bro, don't even. Bro, stop. Stop. You're crazy. This is crazy. You won't leave me alone. I'm not doing anything. Can you send me to the police? Can you look for the police? Go, 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 go. That's crazy. You attacked me. So like a police. I want to report this. Oh, where's the police? Let's find a police. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பிப்ரவரி மாதமே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த நபர் மேலே போலீஸ் புகாரும் வந்து அந்த வெளிநாட்டு பயணி வந்து செஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பினும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகளவாக பிரபல்யமாகி கொண்டு வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 இலங்கைக்கு வந்து டூரிசத்தால் வந்து 3.7 பில்லியன் டாலர் வந்து உழைச்சி கொடுத்துருக்கு. அதாவது இந்த டூரிசம்ன்ற விஷயத்தால் வந்து கிட்டத்தட்ட 3.17 பில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய தொகை. ஸோ அது வந்து இலங்கைக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் இந்த டூரிசம் வந்து நல்ல முறையில் இருக்கிறதால தான். ஸோ இப்படியான சில விஷயங்கள் 1-2 இடங்களில் நடக்கிறதால இந்த வெளிநாட்டு பயணிகளுமே வந்துட்டு அதை வந்து வீடியோக்கள்லையோ இல்லாட்டிக்கு ரைட்டப்பாகவோ இல்லை ட்விட்டர்லையோ போடக்கல அது வந்து பெரிய பேசுபொருளாகி டூரிஸ்ட் வந்து இங்கே வாரத்துக்கு பயப்படுவினம். ஸோ அதை அப்படியே படிப்படியாக பிரச்சனைகள் வரைக்கல, ஸ்கேமுகள் நடக்கல, இந்த டூரிஸ்ட் வாரது வந்து தன்மை குறைஞ்சிடும். கிட்டத்தட்ட போன வருஷம் நினைக்கிறேன் இந்த தெற்கிழக்காசிய நாடுகள்லையோ இல்லை ஆசியா ஒட்டுமொத்தத்திலையோ இலங்கை வந்து ஒரு பெண் பயணி வந்து தனியே சுதந்திரமா சுத்துற அந்த பட்டியலில் இலங்கை வந்து முதலிடம் பெற்றிருந்தது. ஸோ இப்படியே போனால் எங்கே போகும்னு தெரியாது. ஸோ இந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்துட்டு சர்ஃபிங் பழகலாம்னு சொல்லிட்டு போறார் அந்த இடத்துக்குள்ள.
போன இடத்துல வந்துட்டு அவர் வந்து இந்த சர்ஃப் போட் என்ன மாதிரி அப்படின்னு விசாரிக்கல. அவர் வந்துட்டு நக்கலா ஒரு ஆள் வந்து கதைச்சிருப்பார், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு உனக்கு கண் தெரியலையா, உனக்கு நான் கிளாஸ் ஒன்று வாங்கி தரேன் வந்து ஜோக்கா கேட்கிறார். ஸோ நான் முதல் பார்க்க அது ஜோக் தானே என்று பார்த்தேன். நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவரை ஹர்ட் பண்ணி அந்த இன்சல்ட் பண்ற மாதிரி அவர் வந்துட்டு அதை வந்து தவிர்த்து கொண்டே வந்திருக்கார். வந்துட்டு நான் முதல் தடவை அப்ப அவர் கேட்கிறார், நீ வந்துட்டு இந்த இடத்துல சர்வ் பண்ணினதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, நான் முதல் தடவை சர்வ் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர். ஸோ இலங்கையில வந்துட்டு இந்த சர்ஃபிங்கை பழகிறதுக்காக இங்க வந்து ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பினோம். ஸோ அந்த வகையில எக்கச்சக்கமான டூரிஸ்ட் அதுக்காக மட்டுமே வரவே வந்து மாசக்கணக்காக தங்கி பழகிட்டு போவினோம். ஏன்னா இந்த தென்பகுதிகளில் அதிகளவா இந்த அலைச்சருக்கு வந்து ஃபேமஸ். ஸோ அந்த வகையில அவர் வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு அவர் வந்துட்டு இதண்டைக்குல போய் நீங்க வந்துட்டு அதுல பதிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிக்கல. இடைக்க வீடியோ கட் ஆகுது. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரை தாக்குற மாதிரியான விஷயம் அவர் இதன்றார். அதுக்கு பிறகு நிப்பாட்டுங்க, நீங்க இந்த அளவுக்கு செய்யவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டுட்டு ஸ்கூட்டர்ல வெளிக்கிட்டு போறார். ஸோ அவர் வந்த ஸ்கூட்டர் 2க்கு எடுத்துட்டு வந்திருப்பார். அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை பண்ணின நபர் வந்துட்டு பைக் எடுத்துக்கொண்டு இவருக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணி வந்துட்டு அந்த வீடியோவை அழியன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் வந்த ஸ்கூட்டரை விட்டுட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்றுட்டு வேறொரு வெளிநாட்டு பிரஜை வரைக்குல அவர் இந்த பைக்ல ஏறி போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியான விஷயம் தான் அந்த காணொலியில இருந்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு யூடியூபர். ஸோ அந்த யூடியூப்ல வீடியோ எடுக்கிறதால வந்துட்டு அந்த ஸ்பொட் பண்ணிக்க தண்டக்கூடிய மாதிரி இருக்கு. இதே வந்து அவர் ஒரு சாதாரண வெளிநாட்டு பயணி, அவர் யூடியூப் எதுவும் வச்சிருக்கே இல்லையண்டா அந்த அந்த மொமெண்ட்ல அவர் வந்து வீடியோ எடுத்திருக்க மாட்டார். ஸோ இது வந்து லைவா அப்படி எடுத்துக்கொண்டு வந்ததால அவரை இன்சல்ட் பண்றது அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சது. இதே வந்து இன்னொரு வெளிநாட்டு பயணி, அதாவது நேபாளோ இல்லாட்டிக்கு தெற்கிழக்காசிய நாட்டில இருந்து சுற்றுலா பயணி வரைக்கும் அவை வந்து பெருசா மதிக்க மாட்டினோம். ஸோ எப்பயுமே யூரோப் அல்லது இங்கே அமெரிக்கால இருந்து வாராக்களுக்கு கொடுக்குற மரியாதையும் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து வாராக்களுக்கு கொடுக்குற மரியாதையும் வித்தியாசமா இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். ஸோ நான் அனுபவிச்ச விஷயத்த சொல்றேன், பிள்ளையாகவும் இருக்கலாம். ஸோ அந்த வகையில இன்னொரு ஒரு டூரிஸ்ட் வந்துட்டு ஒரு கேமராவோ இதோ எடுக்காட்டிக்கு அந்த விஷயம் வெளியில வந்திருக்காது. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால இப்படியான விஷயங்கள் நடந்தா போய் தட்டி கேளுங்க. அதுல எக்கச்சக்கமான ஆக்கள் நின்று அவரோட வேலை செய்யற ஆக்கள் கூட அதை போய் தட்டி கேட்கல. மெட்டாக்களுமே சும்மா தான் இதுல இருந்து பார்த்துருப்பீங்க. பேக்ரவுண்ட்ல நீங்க அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. சரி, இப்ப நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன மனசுல தோன்றதுன்றத சொல்லுங்க. இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணிகள் வந்து இலங்கைக்கு வாரதால தான் அதிகளவான வருமானம், அதாவது டொலர் கையிருப்பு வந்து வாரது. இப்ப டொலர் கொஞ்சம் சேர்ந்துதான் இப்பவுமே 5 வருஷத்துக்கு பிறகு வாகனங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யணும். ஸோ அந்த வகையில இந்த டூரிஸ்ட்டை வந்து ஒரு கண்ணுக்கு முன்னால ஒரு பிள்ளையான விஷயங்கள் நடக்க நாங்களுமே போய் தட்டி கேட்க வேணும். அது நடக்க பக்கத்தில் உள்ள ஆக்கள் போய் தடுத்த மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்களுமே நடக்கல. மற்றது குறிப்பா வடபகுதிகள்லையும் இப்படியான டூரிஸ்டை கவர்ந்து இழுக்கிறதுக்கு மாதிரி நாங்களுமே ஏதாவது செய்ய வேணும். செஞ்சாதான் இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே வளரும். அது அண்டி இப்ப ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒரு முக்கியமான இடங்கள்ல வந்து கடை போட்டாலே ஆக்கள் வந்து வாங்கி கொள்ளணும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகள் வடபகுதிகளுக்கு அதிகமான டூரிஸ்ட் வர்றது குறைவு தென்பகுதிகளோட ஒப்புடைக்க. நெடுந்தீவுக்கு வந்துட்டு எங்களோட நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார். அங்க வந்து டெல்ஃப் ஜேகேஸ்ன்னு சொல்லி ஒரு டூரிஸ்டை கவர்ற மாதிரி விஷயங்கள் செஞ்சு ஏகப்பட்ட பேக் பேக்கர்ஸ், அதாவது அந்த குறைஞ்ச பட்ஜெட்ல டிராவல் பண்ணியிருந்தானே, வருஷ கணக்கா மாச கணக்கா டிராவல் பண்ணிருந்தேன். இது வந்து வெக்கேஷனுக்கு வர மாட்டேன், இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்ன்ற ஒரு ஆசையில மாதங்கள் வருஷங்களா சுத்தி பார்ப்பேன். ஸோ அப்படியான நாட்கள் வருவினேன். அதே மாதிரி வெக்கேஷனுக்கு வருவின் தானே, ஒரு குறிப்பிட்ட நாடுகள்ல ஆபீஸ் வேலைகள் அதைகள் எல்லாம் நிப்பாடிட்டு. ஸோ அந்த டூரிஸ்ட் வந்து வடபகுதிக்கு வர்றது குறைவு. ஸோ இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வேனை கொண்டே பார்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோவா தான் இருக்கும். ஸோ நாளைக்கு நாளன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது நீங்க வீடியோவை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைக்கு நான் நினைக்கிறேன் இந்த வேனுக்கு மேலே இருக்கிற அந்த வேலைகள் எல்லாம் பூட்டிடுவேன். அதே நேரத்தில் உள்ளுக்கு லைட்டும் வாங்கினாங்க. ஸோ உள்ளுக்கு வந்துட்டு எல்இடி லைட்டுகள் எதுவுமே இல்லை. உள்ளுக்கு நாங்கள் வாகனம் வீர ஓடிக்கொண்டு வரைக்கும் அன்றைக்கு பார்த்துருப்பீங்க. வாகனத்துக்கு ரோட்டுக்கு வெளியில இருக்கிற லைட் எல்லாமே எரியும், ஆனா வாகனத்துக்குள்ள கும்பு இருட்டா இருக்கும். ஸோ அந்த விஷயங்களையும் பார்க்கணும். மற்ற கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. வேனுக்கு வெளியில ஸ்டிக்கரிங் ஒர்க் இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்க கதைச்சு ஒரு ஆளோட செஞ்சு கொண்டிருக்கோம். அந்த ஃபைனல் அவுட்புட் எல்லாம் உங்களுக்கு நாங்க டெய்லி அப்டேட் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்றைக்கு வீடியோ. இந்த வீடியோ ஷார்ட்டா இருந்திருக்கும். அதே இதுல எங்களோட வேன் அப்டேட் சம்பந்தமாகவோ இல்லை என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கேட்கணும்னு சொன்னா இந்த கீழே கமெண்ட்ஸுக்கு கேட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோக்குள்ள அதை சேர்த்துக்கொள்வேன். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.